ப்ரோ நான் போய் எஸ்ஏ ஸ்டார் போகிறேன் ப்ரோ, முடியல ப்ரோ, நீங்கள் ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்க, போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட், ஃபெயிலியர் ப்ரோ. டே கண்ணா, எந்த நினச்சி நீ இந்த கமெண்ட்டை போட்டு எனக்கு தெரியல. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், இந்த ஒரு எக்ஸாமுக்காக இந்த ஒரு பெரிய வார்த்தையை நீ சொல்கிற அப்படின்னா யோசிச்சு பாடுறா கண்ணா, இந்த எக்ஸாம் அவ்வளோ பெரிய விஷயமா? நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த எக்ஸாம் வாழ்க்கை கிடையாது, இட்ஸ் நாட் லைஃப், இட்ஸ் நத்திங். இந்த எக்ஸாம் ஒரு பார்ட். ஆனால் நீங்கள் ஈஸியாக வரும்னு சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, நான் நீட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துட்டு நான் நீட் பேப்பர் டஃப்பாக இருக்கும்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பேன்? பேனிக் ஆகிருப்பேன், பயந்துருப்பேன், போடாத செம்ம போட ட்ரை பண்ணியிருப்பேன், வராத டாப்பிக்கை படிச்சிருப்பேன், என்னென்னமோ பண்ணியிருப்பேன். என் பிள்ளைங்களுக்கு பேப்பர் டஃப்பாக வந்தாலுமே ஈஸியாக வரும்ன்ற நம்பிக்கையில் போனாங்கன்னா மைண்ட் செட் அவங்கள மோட்டிவேட் பண்ணி எக்ஸாம் நல்லா பண்ணுவாங்கன்றதான் நான் நினச்சி ஆசைப்பட்டேன். ஆனால் அநியாயத்துக்கு என்டிஏ இப்படி டஃப்பாக கேட்பாங்க நம்ம யாருமே நினைக்கல. உங்களை என்ன இன்க்ளூடட் யாருமே நினைக்கல. இட்ஸ் ஜஸ்ட் நாட் யுவர் லைஃப், இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். என்றைக்குமே நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த விஷயமுமே கிடையாது, இன்க்ளூடிங் நீட். தூக்கி குப்பையில் போட்டுட்டு வேலையை பாடுறான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ ஃபெயிலியர்னு யார் சொன்னா? நீ தான் பெரிய சக்ஸஸ். நீ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகணும்னு யாருக்குமே தெரியாது, நீ எவ்வளோ பெரிய ரீச் ஆகன்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் நான் ஈஸியாக வரும்னு சொன்னது உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்க. நான் நீங்கள் நல்லதுக்காக தான் முயற்சி பண்ணேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கறதுல நான் என்றைக்கும் குறைஞ்சு போயிட மாட்டேன். வந்தா மலை போனா முடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கவலையே படாதீங்க, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். கான்ஃபிடென்ஸை தவிர இந்த உலகத்தில் பெரிய டூலே எதுவுமே கிடையாது. நம்புவோம், எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம், பார்த்துக்கலாம்.